ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கத்தான் கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த கீரையை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு பாக்கெட் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ தான் இருக்குது டோட்டலாக கீரை. ஸோ இந்த கீரை ரொம்ப ரேரு, அதனால தான் நான் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவேன். எவ்வளோ டைம் இருந்தாலும் ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் நீங்கள் நிறைய சமைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதை ஒரு பெரிய தட்டு மாதிரி எடுத்து அந்த தட்டில் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதை அப்படியே ஒரு 2-3 டேஸ் நிழலே காய வைக்கலாம். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2-3 டேஸ் கழித்து இது எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வானலில் லைட்டாக வாட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2 நாள்லேயே எடுத்து பொடி பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் நல்லா காஞ்சி இருந்ததால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பொடி ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை. இது உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 2-3 பாக்கெட் வாங்கி நீங்கள் இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.